மேகதாது அணை தொடர்பான மத்திய இணையமைச்சர் சோமண்ணாவின் பேச்சுக்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மேகதாது அணை குறித்து பேச்சு நடத்த வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சோமண்ணா கூறுவதா? நடுநிலை தவறாமல் செயல்பட வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மேகதாது அணை குறித்து பேச்சு நடத்த வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சோமண்ணா கூறுவதால் நடுநிலை தவறாமல் செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய எதிர்ப்பை பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை சிக்கல் தொடர்பாக மத்திய அரசு தமிழ்நாடு, கர்நாடகா, புதுவை உள்ளிட்ட மாநிலங்களின் அரசுகளோடு பேச்சு நடத்த வேண்டும் என்றும் அவ்வாறு பேச்சு நடத்தினால் மேகதாது அணை விவகாரத்துக்கு தீர்வு காண முடியும் என்று மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கூறியிருக்கிறார். மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகத்தின் குரலாக ஒலித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று மருத்துவர் ராமதாஸ் மத்திய அமைச்சரை கண்டித்திருக்கிறார். குறிப்பாக அதே போல மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய சோமண்ணா கர்நாடகத்தை சேர்ந்தவர் என்றும் பசவராஜ் பொம்மையுடைய அரசுல ஏற்கனவே மாநில அமைச்சராக இருந்த போதே மேகதாது அணைக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுத்து வந்தார் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அவர் அமைச்சராக நியமிக்கப்பட்ட போதே அதற்கு தமிழக விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் மத்திய அமைச்சரான பிறகும் கர்நாடகத்துக்கு ஆதரவாக பேசியதன் மூலம் அமைச்சர் சோமண்ணா நம்பகத்தன்மையை இழந்துவிட்டார் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். இனியாவது அவர் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான அமைச்சராக செயல்பட வேண்டும் என்றும் மேகதாது அணை தொடர்பாக பேச்சுக்கு மத்திய அரசு அழைத்தால் அதை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.